ரெண்டு தம்பிள் யூஸ் பண்ணி ஃபுல் பாடி சர்க்யூட் ட்ரைனிங் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் அவுட் போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே பண்ணலாம். உங்களுக்கு ஜஸ்ட் 2 தம்பிள்ஸ் இருந்தால் போதும். அண்ட் வீட்லேயும் பண்ணலாம், ஜிம்லையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்மளோட லோவர் அண்ட் அப்பர் ரெண்டு பாடியுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு காம்பவுண்ட் மூமெண்ட்டாக ஸ்குவாட்ஸ் வித் அர்னால்டு பிரஸ் பார்த்துடலாம். ஸ்டார்ட். ஸோ ஒரு கவுண்ட் ஸ்குவாட்ஸ் உட்கார்ந்துட்டு மேலே போயிட்டு அர்னால்டு பிரஸ், அதாவது கீழே உட்கார்ந்து மேலே போய் ப்ரெஸ் பண்ணாதான் ஒரு கவுண்ட். செகண்ட் ஒர்க் அவுட் ரிவர்ஸ் லஞ்சஸ் வித் ஹேமர் கர்ல் பார்த்துடலாம். ஸ்டார்ட். ஸோ இதில் என்னென்ன மசில்ஸ் லோட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெக்ஸும் உங்களோட ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய பைசப்ஸ் மசிலும் நல்லாவே லோட் ஆகும். கீழே போயிட்டு லஞ்சஸ் பண்ணிட்டு திருப்பி அகைன் கீழே போயிட்டு ஒரு கவுண்ட் பைசப்ஸ் கர்ல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேர்ட் ஒர்க் அவுட் உங்களோட என்டையர் பேக் மசிலை கவர் பண்ணி பிளஸ் உங்களோட ட்ரைசப்ஸ் மசில், அதாவது இந்த மசிலை கவர் பண்ணி டம்பிள் பெண்ட் ஓவர் ரோவிங் வித் ட்ரைசப்ஸ் கிக் பேக் பார்த்துடலாம். ஸ்டார்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். கீழே இருந்து டம்பிள்ஸ் எடுத்து ரோ பண்ணி கிக் பேக் பண்ணும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட ஸ்கேப்லா பின்னாடி இப்படி இந்த மாதிரி ரீட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ரீட்ராக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிக் பேக் பண்ணுங்க. அப்பதான் ப்ராப்பராக இருக்கும். லோடு வந்துட்டு ஃபுல் லோடும் உங்களோட ட்ரைசப்ஸ்ல விழும். ஃபோர்த் ஒர்க் அவுட் ஜாக் பிரஸ் பார்த்துடலாம். ஸ்டார்ட். ஸோ இதில் என்னென்ன மசில்ஸ் லோட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்டீரியர் ஷோல்டர், உங்களோட ஆர்ம்ஸ், உங்களோட கோர் மசில், உங்களோட லெக்ஸ் எல்லா மசிலுமே ஓரளவுக்கு நல்லாவே லோட் ஆகும். வெயிட்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ வெயிட்ஸே எடுத்துக்கோங்க. 2 தம்பிள் வச்சு பண்ண முடியலன்னா சிங்கிள் தம்பிள் கூட வச்சு ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க. ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஓவர் ஒபிஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த ஒர்க் அவுட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஒர்க் அவுட் நான் ஆல்டர்னேட்டிவா சொல்றேன். அந்த ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. 10 கவுண்ட் செஸ்ட் பிரஸ், தென் அடுத்த 10 கவுண்ட் வந்துட்டு தம்பிள் ஃபிளைஸ். இது வந்துட்டு மெயினாக உங்களோட செஸ்ட் மசிலை தான் டார்கெட் பண்ணும் அப்படின்றதுனால லெக்கை வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி வைக்கணும்னா உங்களோட கோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஃபுல் பாடி எங்கேஜ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த போஸ்டரில் பண்ணுறோம். நீங்களும் இந்த போஸ்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் ஒர்க் அவுட் நம்மளோட ஃபுல் பாடியும் கவர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்காக வெயிட்டட் பர்ஃபீஸ் பார்த்துடலாம். ஸ்டார்ட். ஸோ இதுக்கு ஃபார்ம் இதுதான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஒர்க் அவுட்டில் பர்டிகுலராக மேக்ஸிமமான கேலரிஸ் நம்மளால் பர்ன் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய மசில் இதில் ஒர்க் ஆகுறதுனால இந்த ஒர்க் அவுட் போட்டு உங்களோட ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டை முடிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த ஒர்க் அவுட்டோட செட்ஸ் அண்ட் ரெப்டேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த சர்க்யூட் ட்ரைனிங் வந்துட்டு ஒரு அருமையான ஒர்க் அவுட். அண்ட் இந்த ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் பத்தாது, ஒர்க் அவுட்டோட நல்ல ஒரு கேலரி டெபிசிட் டயட்டும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் நல்லா ஃபேட் லாஸ் பண்ணி ஒரு ஷேப்பான ஃபிசிக் அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் உங்கள் பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு டயட் ப்ளஸ் ட்ரைனிங் பிளான் வேணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பாடியை ரியலி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ரியலி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த பேஜுக்கு டிஎம் பண்ணி உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க.